சிம்பிளா, ஈஸியா பப்பாளி ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு கலரும் இல்லாம பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. இதுக்கு நாட்டு பப்பாளி ஒண்ணு எடுத்துக்கலாம். இது நம்ம தோட்டத்தில விளைஞ்சது. நல்ல ஒரு ரெட் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். விதைகள்ல எடுத்துட்டு மிக்ஸியில போட்டு ஃபைனா அரைச்சு எடுத்துக்கணும். பேன்ல மெலோன் சீட்ஸ் இல்லன்னா முந்திரி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே பேன்ல 5 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு, பப்பாயா விழுத போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பச்சை வாசனை போய் நல்லா குக் ஆகி வரும். அதுக்குள்ள 1/4 கப் கார்ன்ஃப்ளவர கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. கட்டி இருக்கக்கூடாது. இந்த பப்பாளி விழுதுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் மிக்சர் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு நல்லா குக் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா, பேன்ல ஓட்டாம அப்படியே திரண்டு வரும். கடையில கிடைக்கிற மாதிரி கலர் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட நான் ஒரு 1/3 கப் நெய் ஊத்திருப்பேன். ஸோ ஒரு 80 எம்எல்ன்னு சொல்லலாம். நீங்க குறைவா வேணுனாலும் போட்டுக்கலாம். இப்போ 200 கிராம் சுகர், அதாவது ஒரு 3/4 கப் சுகர் எடுத்துக்கலாம். சுகர் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அது அப்படியே கரைஞ்சு வரும். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ லெமன் ஜூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளா இருந்ததுன்னா நல்லா இருக்காது. லெமன் ஜூஸ் ஒரு புளிப்பு தன்மை இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டு, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது ஃபைனலா மெலன் சீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். அதே சமயம் பேனில் ஒட்டாமல் வந்திருக்கும். இப்போ எடுத்து நம்ம ட்ரேயில் போட்டுடலாம். நல்லா செட் ஆகட்டும். செட் ஆனோடனே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. அதே சமயம் குழந்தைகளுக்கு பப்பாளி பிடிக்கல அப்படின்னா, இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதுலேயே ஹல்வா, பாயாசம் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். இப்படி உங்களுக்கு கட் பண்ண வரலனாலும், நீங்க பவுல்ல போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்ற மாதிரி கூட பண்ணலாம். இதனோட டீட்டெயில் வீடியோ உத்தமி கிச்சன்ல இருக்கும். இது செய்யறதுக்கு 20 நிமிஷம் தான் ஆகும்.